வணக்கம். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர்றது கேசரி தான். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செம்பருத்தி பூ கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் நிறையவே செம்பருத்தி பூ பூத்துக்கிட்டு இருக்குது. இந்த பூ எல்லாத்தையுமே பறிச்சிக்கலாம். இந்த செம்பருத்தி பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பூக்களில் இருக்கிற மகரந்தத்தையும் காம்புகளையும் கிள்ளி தனியாக எடுத்துடலாம். இந்த பூவை நல்லா 2 முறை அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவை எந்த கப்பில் எடுக்க போகிறீங்களோ அந்த கப்பில் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி பூக்களை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே அந்த பூவெல்லாம் முங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சுடு தண்ணியில் இந்த பூக்கள் போட்டதுமே அதனோட கலர் எல்லாம் டக்குன்னு வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு போட்ட உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் 1 நிமிஷம் வரைக்கும் இந்த தண்ணியை லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த பூக்களில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும். இந்த பூக்களோட கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கிடுச்சு. பூவும் பாருங்கள் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வெளியில் எடுத்துருங்க. இப்போ நமக்கு இது தேவையில்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 சொட்டு வரைக்கும் லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் இதில் போட்டிங்கன்னா தான் கலர் உங்களுக்கு டார்க்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அதே செம்பருத்தி பூ கலர் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். லெமன் சேர்க்குறதுனால கேசரி புளிப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பாதி வறுபட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் முந்திரியும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் தண்ணி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ரவை அளந்து சேர்த்துக்கோங்க. ரவையை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வந்து உதிரி உதிரியாக ஆகும் ரவை, அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம கொதிக்க வச்சுருக்கிற செம்பருத்தி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். பாதி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். ரவையும் சூடாக இருக்குது, தண்ணியும் சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே ஊற்றினதுக்கப்புறம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் ரவையை நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா கலந்து விடுங்க. ரவையை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ரவை நல்லா வேகட்டும். நான் இடையிலே ஒரு முறை கலந்து விட்டுருக்கிறேன். இப்போ ரவை பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் இலகி கொடுக்கும். இருந்தாலும் உடனே தண்ணி எல்லாமே வற்றிடும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கேசரிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கேசரி கடாயில் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1-2 நச்சு வச்சுருக்கிறேன். அந்த ஏலக்காய் இதில் சேர்த்துட்றேன். கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான செம்பருத்தி பூ கேசரி ரெடி. இந்த கேசரியை உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த செம்பருத்தி பூ கேசரியை நீங்களும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.